बहुत प्यारे कल के तुमको सनम असम चागिलेनो असम चागिलेनो गुता के कसम உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா மனுஷன் தோற்று விட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா காதலிலே கடிதத்திற்கு சண்டையம்மா காதலிலே கடிதத்திற்கு சண்டையம்மா காதலில் தோத்து விட்டால் தூக்கு போட்டு தொங்கணுமா காதலில் தோத்து விட்டால் தூக்கு போட்டு தொங்கணுமா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே காதில் நான் கேட்டது வேணுகானாமிர்தம் கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம். பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு மறுபடியும் வணக்கம். எஸ் ஒன்ஸ் அகெயின் இந்த எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அண்ட் கானா பாடகர் செந்தில் அண்ணா அண்ட் நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு செல்வம் அண்ணாவோட தம்பி ரவி அண்ணோட பையன் தான் பெலின் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் தான். ஸோ எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன எபிசோட் அப்படியே தாம் தூம் பட்டாசு மாதிரி இருந்தது. நான் கேள்விப்பட்டேன் ஹிந்தியில் கூட நீங்கள் பாடுவீங்களாமே, எப்படி கோத்து விட்டோம் பாத்தீங்களா? ஹிந்தி சாங்ல அது இது பண்ணிருப்பாரு. ஹிந்தி சாங்னா நம்ம கேட்போம் இல்லையா, ஓகே ரைட், ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு சாங் எழுதியிருக்காரு, பெண்ணுக்கு தெரியுமா இல்லை வந்திருப்பாருன்னு தெரியல, அது அவங்க அப்பா பாடுனது தான். அதை நான் கேட்பேன், எல்லா மாதா கோயில் தேர்லையும் பாடுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா திருதேவத்தாயே மரிணியம்மா உமை பாட வந்தோம் உமை பாட வந்தோம் குறை நீக்கும் தாயே திருதேவத்தாயே மரிணியம்மா. அப்படியே ஹிந்தி அப்படியே ஹிந்தி. बहुत प्यार कल के तुमको सनम असम चागिलेनो असम चागिलेनो गुता के कसम. எஸ் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எபிசோட் நான் சுத்தமாக பேச மாட்டேன். நீங்கள் 2 பேருமே உங்களுக்குள்ளாலேயே பேசி கண்டினியூஸாக பேக் டு பேக் சாங் கானா பாடிட்டே இருக்க போறீங்க. நம்ம உட்காந்து நானும் கேட்டுக்கிட்டு நம்ம தம்பியும் கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டே இருக்க போறோம். ஓகேவா? ஓகேண்ணா. கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் வந்து பழைய சாங் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப வயசெல்லாம் இல்லை, நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் பழைய சாங்கை ரசிக்கிறோம்னா அது எல்லாரையும் ரசிக்க முடியாது. ஒருத்தர் பாடும் போது தான் ஒருத்தருக்கு ஒரு சில பாட்டு பிடிக்கும். அப்படி இது வரைக்கும் நிறைய பேரே கேட்டிருக்கோம். 90% ஒரு 70% இந்த சாங்கை கேட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அது. இந்த பாட்டு உங்களுக்காக நான் அதுவும் வந்து அவங்க அப்பா பாடினது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவருக்கு ரொம்ப விரும்பி கேட்பாரு அந்த பாட்டு. 1000 கோட்டைகள் கட்டி வைத்தேன் என் அன்பையே தெய்வமாய் நினைத்திருந்தேன். 1000 கோட்டைகள் கட்டி வைத்தேன் என் அன்பையே தெய்வமாய் நினைத்திருந்தேன். அந்த கோவிலிலே எந்தன் தெய்வம் இல்லை, நான் கோரிய வரமும் கிடைக்கவில்லை. நெஞ்சினிலே நினைவு முகம் நிலவினும் தெரிவது அழகு முகம் ஆசை முகம். இந்த அடி அடுத்த அடி தான் அப்பா ஸ்டைல்லே அவர் பாடுவார் பாருங்க. ஆருயிரென்று அழைத்தவளே புது ஆசையை நெஞ்சில் விதைத்தவளே, நான் ஓருயிரென்று தவிக்கையிலே நீ ஓடி மறைந்தது நீதி இல்லை. நெஞ்சினிலே நினைவு முகம்
முகம் அன்பே ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம். ரொம்ப சூப்பர் சாங்கு. யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, எங்களுக்கு பிடிக்குது. ஆனால் இதுக்கப்புறம் கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த சாங் பிடிக்கும். எல்லாருமே இதை ரீல்ஸ் பண்ண கூட சந்தேகப்பட்டாங்க. ரொம்ப சூப்பரான சாங். அப்புறம் வந்து பந்தயத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோத்து விட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா. உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனுஷன் தோத்து விட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா. காதலிலே கடிதத்திற்கு சண்டையம்மா, காதலிலே கடிதத்திற்கு சண்டையம்மா. காதலில் தோத்து விட்டால் தூக்கு போட்டு தொங்கணுமா, காதலில் தோத்து விட்டால் தூக்கு போட்டு தொங்கணுமா. உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோத்து விட்டால் ஆண்டியாக நிக்கணுமா. கிண்டியிலே ஓடும் குதிரை பந்தயமா, கிண்டியிலே ஓடும் குதிரை பந்தயமா. பணத்தை தோற்றுவிட்டால் ஆண்டியாக நிக்கணுமா, பணத்தை தோற்றுவிட்டால் ஆண்டியாக நிக்கணுமா. உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோற்றுவிட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா, மனிதன் தோற்றுவிட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா. தேர்தலிலே ஓட்டு போட சந்தேகமா, தேர்தலிலே ஓட்டு போட சந்தேகமா. தேர்தலில் தோத்து விட்டால் ஆட்சி இப்போ மாறுமா, தேர்தலில் தோத்து விட்டால் ஆட்சி இப்போ மாறுமா. அரசியல் வேணா, அரசியல் வேணா. சந்தேகமா, மனிதன் தோத்து விட்டால் மனித நிலைமை மாறுமா. இது அரசியலுக்காக இல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்காக. அது ஒரு போட்டி. அப்பா வந்து ரொம்ப வந்து இந்த மீனவருங்க கூட ரொம்ப பழக்கம். ஏன்னா அந்த அப்போ வந்து கானா, இப்போ கானா அப்படிதான் மீனவர்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க அந்த பாட்டு. அவங்க கூட ரொம்ப பழகினதுனால அவங்க சொன்னாங்க, எனக்கு மீனை வச்சு நிறைய பாட்டு பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் எழுதினேன் அந்த பாட்டு. அப்போ சொல்ல சொல்ல நான் அந்த பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு என்னன்னா, காணாங்கத்திக்கும் கல்லாந்தலைக்கும் அடுக்கடலில் சண்டைங்க, சண்டையம் அடுக்க வந்தாருங்க கல்லாந்தல ஆளுங்க, கல்லாந்தல ஆளுக்கு தான் ஒடிஞ்சிக்கிச்சு மண்டைங்க. காணாங்கத்திக்கும் கல்லாந்தலுக்கும் நடுக்கடலில் சண்டைங்க, சண்டையம் அடுக்க வந்தாருங்க கல்லாந்தல ஆளுங்க, கல்லாந்தல ஆளுக்கு தான் ஒடிஞ்சிக்கிச்சு மண்டைங்க. சண்டை போட்ட 2 பேருக்கும் கேஸ் போட்டது யாருங்க, சண்டை போட்ட 2 பேருக்கும் கேஸ் போட்டது யாருங்க. 100 கோடி ஏடானாலும் வால்மீன் சேட்டுங்க, 3 கோடி ஏடானாலும் வவ்வால் மீன் காட்டுங்க. காணாங்கத்திக்கும் கல்லாந்தலைக்கும் நடுக்கடலில் சண்டைங்க, சண்டையம் அடுக்க வந்தாருங்க கல்லாந்தல ஆளுங்க. நல்லா தானே இருந்தது. இல்ல நான் ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் பாடி. சூப்பரா இருந்தது. இந்த ரேஞ்ச்ல என்ன பாட்டு பாட முடியுமா? செம்மையா இருந்தது. இது வந்து அதான் சொல்றேன், ரொம்ப இந்த பாட்டை பாடி பிரைஸ் வின் பண்ணுவாரு அவங்க அப்பா. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் நிறைய பாட்டை பாடி முடிச்சிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பாடின பாட்டு எல்லாமே எல்லாரும் இப்ப பாடிட்டு இருக்காங்க, வேற வேற டியூன் போட்டு நிறைய பாடி இருக்காரு. என்னன்னா அப்போ நிறைய பேர் கூப்பிட்டாங்க அவரை, அவர் போல. வேற என்ன கண்டினியூஸா பேக் டு பேக் பாட்டு பாடிட்டே இருக்கீங்க? ஆட்டோக்கார நண்பர்களுக்குலாம் அருமையா வந்து அவங்க கிட்ட ஆட்டோ சவாரி பண்றவங்க, ஒருத்தன் குடிகாரன் வருவான், ஒருத்தன் நல்லவன் வருவான், ஒருத்தன் விதவிதமான ஒரு பழக்கத்தோட வருவான். அவெல்லாம் வந்து மாட்டிக்கின்னு அவங்க கிட்ட நம்ம ஆட்டோக்காரங்க மாட்டிப்பாரு. பாடலாம் ஒரு பாடம் இருக்கு. 3 சக்கர வண்டிக்காரங்க இந்த ஆட்டோக்கார மீட்டர் போட்டு ஓட்டுறேனுங்க, தமிழ்நாட்டினிலே கேவலமாய் பேசிடாதீங்க. 3 சக்கர வண்டிக்காரங்க இந்த ஆட்டோக்கார மீட்டர் போட்டு ஓட்டுறேனுங்க, தமிழ்நாட்டினிலே கேவலமாய் பேசிடாதீங்க. பாரு சவாரி போகுது பார் குவாரி, பாரு சவாரி அப்ப போகுது பார் குவாரி, பாரு சவாரி போகுது பார் குவாரி, பாரு சவாரி போகுது பார் குவாரி. 3 சக்கர வண்டிக்காரங்க இந்த ஆட்டோக்கார மீட்டர் போட்டு ஓட்டுறேனுங்க. நல்லவனோ ஏறுவான் மீட்டர் காசை கொடுப்பான், கெட்டவனோ ஏறுவான் மீட்டர் உயர வெட்டுவான். போதைக்கார ஏறி புட்டாங்க என்ன தெரு தெருவா சந்து சந்தா சுத்த விட்டாங்க.
நல்லவனோ ஏறுவான் மீட்டர் காசை கொடுப்பான், கெட்டவனோ ஏறுவான் மீட்டர் உயர வெட்டுருவான். போதைக்கார ஏறி விட்டாங்க என்ன தெரு தெருவா சந்து சந்தா சுத்த விட்டாங்க. டாம்பாரு சவாரி போகுது பார்க்குவாரி, டாம்பாரு சவாரி போகுது பார்க்குவாரி, டாம்பாரு சவாரி போகுது பார்க்குவாரி. 3 சக்கர வண்டிக்காரங்க இந்த ஆட்டோக்காரன் கிட்ட போட்டு ஓட்டுறேனுங்க. தமிழ்நாட்டினிலே கேவலமாய் பேசிடாதீங்க, எங்க சென்னையுள்ள கேவலமாய் பேசிடாதீங்க. எஸ் சூப்பர். இப்படி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு. அப்புறம் ரொம்ப ஒரு கருத்துள்ள பாட்டு பண்ண நிறைய பேர் பாடியிருக்காங்க. அது அவர் பாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஊமையா இருக்கிற பொண்ணு அவளுடைய காதலியும் ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டுறா, ஏமாத்தப்பட்டுறா, அந்த வழி அந்த பொண்ணு சொல்லும், அந்த பாட்டுல சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ரொம்ப அருமையா பாடுறாரு அந்த பாட்டு. இவருக்கு ஞாபகம் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், அதான் அந்த பாட்டு பாடுவார். ஊமையான பெண்ணொருத்தி வாழ்வதற்கு ஆசைப்பட்டார், இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? ஊமையான பெண்ணொருத்தி வாழ்வதற்கு ஆசைப்பட்டார், இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? இருட்டினிலே ஒருவன் வந்தான், அவள் கற்பை பறித்து கொண்டான், கதறி கதறி அழுதலம்மா கண்ணீர் துடைக்க ஒருவர் இல்லை. இருட்டினிலே ஒருவன் வந்தான், அவள் கற்பை பறித்து கொண்டான், கதறி கதறி அழுதலம்மா கண்ணீர் துடைக்க ஒருவர் இல்லை. கருநாகம் கடித்து விட்டால் கதறி கதறி நான் அழுவேன், கருநாகம் கடித்து விட்டால் கதறி கதறி நான் அழுவேன், கட்டியவன் பிரிந்து விட்டால் என்ன சொல்லி அவள் அழுவாள், என்ன சொல்லி அவள் அழுவாள்? ஊமையான பெண்ணொருத்தி வாழ்வதற்கு ஆசைப்பட்டால், இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? மாதம் 10 முடிந்ததம்மா, பெண் குழந்தையும் பிறந்ததம்மா, ஊமை மனது மகிழ்ந்ததம்மா, ஊச்சி முந்து நின்றதம்மா. மாதம் 10 முடிந்ததம்மா, பெண் குழந்தையும் பிறந்ததம்மா, ஊமை மனது மகிழ்ந்ததம்மா, ஊச்சி முந்து நின்றதம்மா. தத்தி தத்தி நடக்கையிலே உள்பாதம் நோகும் என்று, தத்தி தத்தி நடக்கையிலே உள்பாதம் நோகும் என்று, இதனை எண்ணி மனதில் அவள் இடுப்பில் சுமந்து வளர்த்தாளே, இடுப்பில் சுமந்து வளர்த்தாளே. ஊமையான பெண்ணொருத்தி வாழ்வதற்கு ஆசைப்பட்டால், இரக்கமற்ற ஆண்களுக்கு இரக்கம் வரக்கூடாதா? எஸ் சூப்பர். நான் வேற லெவல். ஏன்னா சமீபத்தில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். பீயிங் அட்வொகேட் உங்களுக்கே தெரியும். ஏன்னா போன வாரத்தில் கிட்டத்தட்ட 5 to 7 அப்யூஸ்மெண்ட், ஹராஸ்மெண்ட், அதை தாண்டி ஃபோக்ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நடக்குது, அக்யூசேஷன் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா வாய் பேசக்கூடிய பொண்ணுக்கே பதில் சொல்ல முடியாம அநேக பிரச்சனை இருக்கும்போது, வாயே பேச முடியாத அவளை உணர்வை வெளிப்படுத்த முடியாத பொண்ணுக்கு எப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும். அப்போயே இந்த உணர்பாட்டு கூட எழுதியிருப்பாரு. எலும்பில்லானாக்கு 4 வகை பேசும் மூளையின் வேலையடா மனிதா, மூளையின் வேலையடா. எலும்பில்லானாக்கு 4 வகை பேசும் மூளையின் வேலையடா மனிதா, மூளையின் வேலையடா. அன்னத்தை போட்டு ஆதரித்தாலும் ருசியாய் உண்ணுமடா நாக்கு, ருசியாய் உண்ணுமடா. உன்னதை மறந்து
நன்றி இல்லாமல் பொய் சாட்சி சொல்லுமடா, நாக்கு பொய் சாட்சி சொல்லுமடா. எலும்பில்லனாக்கு நால்வகை பேசும் மூளையின் வேலையடா, மனிதா மூளையின் வேலையடா. சூப்பர். எஸ், இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப வந்து நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும். அதில் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு ஒன்று இருப்பாங்கள்ல, அப்படி கிடைச்ச ஃப்ரெண்டு தான் அந்த பாடல்களில் வாசிக்கிறதுலாம் கிடச்சி. அவங்க ஆக்சுவலாக அது விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் பண்ண உடனே எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குன்ட்டு சொன்னேன். அதில் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் டைப் பண்ணது இவர் தான், இது மாதிரி. ஆனால் இல்லை எல்லாருக்கும் ஏன்னா என்கரேஜ் பண்ணது பெரிய விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தினேஷ்னு ஒருத்தர், அவர் தான் சொல்ல ரொம்ப அவர் ஐடியில் இருக்கார், ரொம்ப பெரிய ஒர்க்கிங்கில் இருக்கார். எந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டாலும் வருவார். என்னோடய பாட்டை ரொம்ப ரசிப்பார், அது எந்த பாட்டு பாடினாலுமே. ஏன்னா அவர் நான் லாஸ்ட் டைம் உண்மையாக சொல்கிறேன், இந்த பேன் இண்டியாவில் வந்தது பாடுறது யாராருக்கெல்லாம் எப்படியோன்னு தெரியல, ஆனால் சந்தோஷப்பட்ட ஆளில் அவர் ஆள். இவர் எனக்கு இது பண்ணார். அப்புறம் ஜான்சன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து என்னோடய லைஃபோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசாக இருந்தாங்க. நான் இங்கேயும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு வாட்டியும் அட்வொகேட் மென்ஷன் பண்ணலாம். அட்வொகேட் வரதுக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாத இருக்கும்போது எனக்கு அதிகமாக உதவி பண்ணது அவங்க தான். அதில் ஃபஸ்ட்டு ஜான்சன், ரெண்டாவது சங்கீதா. இவங்களை தவிர வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல மீன்ஸ் அவங்ககிட்ட இருந்துக்காக வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அவங்களால இருந்து பண்ணாங்க, இவங்க தான். இது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ஸ்ரீதர். அவர் வேறு ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவரோட பொசிஷன் சொல்லாமன்னு தெரியல. இவங்களை நான் மறக்கவும் கூடாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களும் பார்க்கும்போது சின்ன சின்ன மாஸ்தாபம் பேசாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் மாறி எல்லாம் பிரச்சனை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல்லையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேன் இண்டியாவுக்கு மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப நன்றி சொல்கிறோம். சூப்பர். நான் கடைசியாக ஒரே ஒரு பாட்டோட முடிச்சிடலாமா? வாடினேன் வாசுதேவா, வந்தது நேரமே, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சூப்பர், வேற லெவல். இன்னும் ஃபினிஷிங் பயங்கரமாக முடிச்சிட்டிங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலி. அப்படிங்களா? ஆமாம், நீங்கள் கானா பாடுறது இது சூப்பராக இருந்தது. இது கானா வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணல. சினிமா பாட்டு தான் நிறைய சாங் தான். அதான் நைட்டில் வந்து நாங்கள் இருந்தோம்னா ஒரு 9 மணி 10 மணி பார்ப்போம். இப்படிதான் பாடிட்டு பாடினே இருப்போம். வீடியோ 3 மணி ஆகிடும். அதெல்லாம் அம்மா சாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அம்மா சாங்கு அதான் சொன்னேன். அந்த வெள்ளை மனம் கொண்ட மச்சான் அந்த சாங், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பாட்டு வந்து வேல்முருகனே யாரோ பாடியிருக்காங்க. அந்த லிரிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அப்படின்னா சரி, அப்படியே ஸ்டக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பண்ணலாம். என்னென்ன சொல்கிறீங்க? ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்துட்டு பவர் பேக்டாக நீங்கள் வந்துட்டு கானா பாட்டும் சரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி மீண்டும் நிறைய எபிசோட்ஸில் சந்திக்கலாம், நிறைய பாடலாம், சந்திக்கலாம். நான் நன்றி வணக்கம் செந்தில். நன்றி வணக்கம் பெனில்லாம். தேங்க்யூ.